வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வாளை மீன் வாங்கியிருக்கோம். வாளை மீன் வந்து சூடு மீன், ஆனால் வந்து வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாளை மீனில் தித்திப்பு வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாளை மீனை வந்து சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாளை மீனை வந்து இது மேலே இருக்கிற வாளை மீன் மேலே இருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை வந்து ஒரு நார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் மீனை வந்து அந்த நார் வந்து போட்டு தேய்க்கல, அதுக்குள்ளே மீனை வந்து கட் பண்ணிட்டோம். அதனால் ஒரு மீனாக எடுத்து போட்டு கல்லில் உரசி அது மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி வந்து போகிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வாளை மீனுக்கு கொசுராக பார்த்திங்கன்னா வந்து கவலை மீன் போட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து வாளை மீனை மேலே இருக்கிறத நார் போட்டு எடுத்துக்கணும். இன்றைக்கி நார் போட்டு எடுக்காதனால கொஞ்சம் கல்லில் வந்து கஷ்டப்பட்டு தேய்ச்சோம். ஒரு மீனாக தேய்க்கும்போது ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு உராசி எடுத்துக்கணும். உப்பு போட்டு உராசிட்டு ஒரு தண்ணியில் வந்து ஒரு 2-3 டைம் வந்து கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக வந்து மீன் வந்து வெள்ளையாக ஆகிற வரைக்கும் வந்து இந்த மீனை வந்து நல்லா கழுவிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் வந்து மீனை வந்து பார்க்கும்போது எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணும். வாளை மீனுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் தேய்க்காமல் ஓரளவுக்கு தேய்ச்சாலே போதும். அப்போ தான் அதோட சுண்ணாம்பு சத்து நமக்கு கிடைக்கும்.